அனைவருக்கும் நமஸ்காரங்கள். பரளி ஸ்ரீகாந்த சர்மா. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒவ்வொரு அத்தியாயங்கள் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் பிரதமஸ்கந்தம் 10வது அத்தியாயம். தர்மபுத்திர மகாராஜா அரகாட்சி புரிவது, கண்ணன் துவாரகை கிளம்பினது, இதையெல்லாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். அந்த பகவான் துவாரகை வந்து சேர்ந்ததும் அங்கே வாழக்கூடினதுமான விஷயத்தை 11வது அத்தியாயத்தில் சொல்கிறார். ஆனர்த்தே ஸ்தூயமானஸ்யே புரீம் நிர்விஷ்ய பந்துபி ஏகாதசே ரதிஹி சம்யக் யாதவேந்திரஸ்ய வர்ணியதே அப்படின்னு காட்டப்படுறது. ஆனர்த்தம் அப்படின்னு சமிருத்தமான தன்னுடைய ராஜ்யம், அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாவிதமான தாபத்தையும் போக்கி பகவான் அங்கு ஒரு சங்கநாதத்தை பொழித்தார். அப்போ என்ன தெரியறதுன்னா, பகவானுடைய சங்கநாதம் சகலதாபங்களையும் போக்கும் அப்படின்னு காட்டப்படுறது. ச உச்சகாசே தவளோதரோதரோபி உருக்கிரமஸ்ய அதரசோணசோணிமா தாத்மாயமான கரகண்ட சம்புடே தாப்ஜகண்டே கலஹம்ச உத்ஸ்வனா அப்படின்னு வெண்மையான பாஞ்சஜன்யம் என்கின்றதான சங்க தன்னுடைய சிவந்த உதடோடு சேர்த்து தாமரை மலர் போல் உள்ள தன்னுடையதான திருக்கரங்களாக பற்றி உத்ஸ்வனஹா அப்படின்னு இதை உறக்க அந்த சங்க கோஷம் பண்ண இந்த சகல ஜனங்களும் அதை கேட்டு சந்தோஷம் அடைந்தார்கள். பயத்தை உண்டாக்கக்கூடியதான சங்கநாதம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் பர்திரு தரிசன லாலசாகா, கோபி ஜனங்கள் கண்ணனை பார்க்க எப்படி எதிர்நோக்கிட்டு இருந்தாலோ, கிருஷ்ண தரிசன லாலசாகான்னு ராசலீலையில் பார்க்குறோம் இல்லையா, அதே போல் இந்த இடத்துல பர்திரு தரிசன லாலசாகா என்று அந்த ஜனங்கள் பூரா கண்ணனை பார்க்க ஓடோடி வருகிறார்கள். கண்ணனுக்கு பலவிதமான மங்கள ஆரதி எல்லாம் காண்பித்து கண்ணனை எதிர்கொண்டார்கள். உண்மையிலேயே இந்த சங்குங்கிறது, சங்கஜூடன் என்கின்ற ஒரு அசுரனுடைய சிரசில உண்டானது. இந்த சங்க நாம் ஊதினோமாகில் அது ஓங்காரம் அப்படிங்கிறதான ஒரு நாதம்தான் ஏற்படும். ஓங்காரங்கிறது சகலவிதமான வேதோச்சாரணத்தினுடைய பலம். சங்கத்வனி கேட்டாலே ஒருவனுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாள். அதனால் சங்கம்ங்கிறது கோஷம் பண்ணும் பொழுதே அதை சிரவணம் பண்ணலாம். பல கோயில்களிலெல்லாம் சங்கம் இன்றைக்கும் காணப்படுகின்றது. சங்கஜோடனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சங்க நாதத்தை நாம் முழங்க செய்ய அங்கு இருக்கக்கூடியதான பூத பிரேத பிசாசுக்கள் பலாயனம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவார்கள். எங்கே சங்கத்வனி இருக்கோ அந்த இடத்துக்கு இந்த பூத பிரேத பிசாசுக்கள் சேராது. அப்பேற்பட்ட சங்கத்வனியை கேட்டு துவாரகாபுரவாசிகள் உக்ரசேன மகாராஜா, அக்ரூரர், பலராமர், பிரத்யும்னன், சாம்பன் இப்படி பல பேர்கள் மங்கள வாத்திய கோஷங்களோடு பகவானை எதிர்கொண்டார்கள். பகவத் தரிசனத்திற்காக ஸ்திரீகள்
அந்த தெரு ஓரமாக நின்று நீளக இருக்கக்கூடியதான தெருவுகளில் வழியில் முழுக்க முழுக்க அலங்காரத்தை பண்ணி, மேலும் பலவேறு மாடி வீடுகளில் மாளிகைகளில் எல்லாம் ஏறி அவர்களுக்காக ஒரு ஸ்தலத்தை அடைஞ்சு கண்ணனை கண்டு அவர் ஆனந்தம் அடைந்தார்கள். யாருக்குமே கண்ணனை பார்த்து போதும் அப்படின்னு அழுத்து போகலையாம். இப்படி ஒரு அனுபவம் அவர்கள் அனுபவித்ததாக இந்த இடத்துல கூறப்படுகிறது. அஹோ சநாதா பவதா ஸ்மயத்வயம். இந்த இடத்துல அவ சொல்லக்கூடியதான ஒரு ஸ்லோகம். त्रैविष्टवानामपि दूरदर्शनं प्रेमस्मितस्निग्धनिरीक्षणाननं पश्येम रूपं तव सर्वसौभगम्. மகாபாகியம் அப்படின்னு பாடுகிறார்கள். ஏன் என்றால் பகவானுடைய சமீபத்தில் அமர்ந்து கொண்டு பார்க்கலாமே. சொர்க்கலோக வாசிகள் கூட கண்ணெட்டாத தூரத்தில் இருந்து கொண்டு அந்த தரிசனத்தை அடைகிறார்கள். ஆனால் நாங்களோ ஸ்நேகபாவத்தோட பகவானுடைய அழகான புன்சிரிப்பை கண்டு, மேலும் பகவானுடைய அந்த நிரீக்ஷணங்கள் கடாட்சங்கள் அனுபவித்து, பக்கத்திலேயே இருந்து கொண்டு அந்த திருமுக கமல பானம் பண்ணும் பொழுது சர்வாங்க சுந்தரமான பகவானுடைய அந்த திருமேனிய எங்களால் பார்க்க முடியறதே அப்படின்னு இவர்களெல்லாம் புகழ்ந்தார்கள். அந்த துவாரகா வாசிகள் அவர்களுக்கு கண்ணனை கண்டு போரும் அப்படின்னு அழுத்து போகலையாம். பகவானும் துவாரகை உள்ள வந்து சேர்ந்தார். பகவானுடைய அம்மாக்கள் அவர்களெல்லாம் வந்து நிற்க பகவான் அவர்களையெல்லாம் வணங்கினார். தேவகி உள்பட எல்லோரும் பகவான் ஆலிங்கனம் பண்ணி சந்தோஷம் அடைந்தார்கள். தன் மடியில் உட்கார வச்சுண்டு, கிருஷ்ணனே இப்போ வந்து தாத்தா ஆயிட்டார், இருந்தாலும் தன் பிள்ளை அப்படின்னு மடியில் வச்சு கொண்டு தேவகி கொஞ்சினாள், முத்தமிட்டாள் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறது. அது மாதிரியான சந்தர்ப்பங்களில் வாத்சல்யம் அப்படிங்கிறது தேவகிக்கு உண்டானது. அதற்கு பிற்பாடு அவர்களுடைய அனுமதியை பெற்று பகவான் தன்னுடைய கிரகங்களுக்கு சென்றார். ருக்குமணி முதலியதான மனைவிகள் அவர்களெல்லாம் பகவானை பார்த்து கொண்டிருக்க, தன்னுடைய பர்த்தா வரலையே அப்படின்னு பர்த்தாவுடைய சாமீப்பியத்தை அடைவதற்காக அவர்கள் பலவேறு விரத அனுஷ்டானங்களை பண்ணி கொண்டு பிரார்த்தனை பண்ணுறார்கள், பூஜை பண்ணுறார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. இப்போ பகவான் வந்திருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவர்கள் ஆனந்தத்தை அடைந்தார்கள். அவர்களெல்லாம் தன்னுடைய பர்த்தாவை பக்கத்தில் பார்த்த உடனே கண்ணனை வந்து கொஞ்சம் முடியாது இல்லையா, தன் மக்களை மடியில் வச்சுட்டு கொஞ்சினார்கள், ஆலிங்கன தேஷ்டைகள் பண்ணுறார்கள் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுறது. தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலேயே அதை வெங்கியமாக கண்ணனுக்கு புரிய வைத்தார்கள். கிட்டத்தட்ட 16,008 மனைவிகளோட ஒவ்வொரு கிரகத்திலையும் பகவான் அவர்களுக்கு பர்த்தாவாக இருந்து கொண்டு வாழ்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது சில பேருக்கு சந்தேகம் வரும். இந்த இடத்துல அதனாலேயே அழகான பதிலை சொல்லியிருக்கிறார். பர்த்தாவாக இருந்து அவர்களோட பகவான் ரமித்தார் அப்படின்னு பொதுவாக சொல்லுவார்கள். ஏன்னா அவா பூரா அப்படி தான் மயங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு காட்டப்படுறது. ஆனால்
புரிஞ்சுக்கலை கண்ணனுடைய பிரபாவத்தை அசங்கமபி சங்கினம் தமயம் மன்யத்தே லோகோ ஹ்யசங்கமபி சங்கினம். நிசங்கனாக இருக்கக்கூடியவர், விஷயாசக்தி உடையவனை போல இவர்களோட மயங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு அவ எண்ணினா. தம் மெய்னிலே அபலாமூடாக திரைனம் ஜானுபிரதம் ரகா அப்படின்னு 39வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. பகவான் உண்மையிலேயே ஸ்வரூப ஆனந்தத்திலே இருக்கக்கூடியவர், நிலையாக இருக்கக்கூடியவர், அதிலே ரமிக்கக்கூடியவர். அவருடைய மனசு விஷய சிந்தையில ஒரு காலம் எண்ணியதில்லை. பகவான் பிரகிருதியில் வந்து இறங்கி வந்தாலும் நம்மள மாதிரி ஒரு பிராகிருதனாக ஒரு காலம் ஆக மாட்டார். அவர் பிரகிருதியினுடைய நியந்தா, மாயைக்கு அதீதன். அவருடைய சகஜ சுவாவம் ஈஸ்வர பாவம். இதை நாம் புரிஞ்சுக்க வேண்டினது. இதை நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறார். இந்த துவாரகா பிரவேசம் அப்படிங்கிறது தன் பக்தர்களை அனுகிரகம் பண்ணுவதற்காக பகவான் பண்ணினதான ஒரு லீலை அப்படின்னு காட்டப்படுறது. ஆச்சரியமான இந்த ஒரு அத்தியாயத்தை நாம் இப்போ சமர்ப்பணம் பண்ணுறோம். கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்த.